ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்தது ரவிசுரன் சொன்ன மாதிரி இந்த நிதிநிலை வந்து ரொம்ப மோசமான நிதிநிலை அமைச்சிட்டு வருது. முன்னாடி அந்த படைச்சுருள் இதழுக்கான சந்தா கட்டிடுங்க. மாத சந்தா வருட சந்தா தான் கட்டணும்னு நம்ம அவசியம் இல்லை. புரவலர் சந்தானம் ஒன்று இருக்குது. அதில் முதல் செலுத்தினது பாலாசக்தி சார் தான். ஸோ நீங்கள் வந்து புரவலர் சந்தாவும் கட்டலாம். 25,000 ரூபாய் தான். எல்லாருக்குமே இருக்கிறவங்க அதை கட்டலாம், இல்லாதவங்க வருட சந்தா கட்டலாம். மற்ற புத்தகங்களும் இருக்குது. நீங்கள் அதையும் வாங்கி இது எதையுமே என்னால் வாங்க முடியாது, என்கிட்ட 100 ரூபா தான் பாருங்கள், நீங்கள் அதை டொனேஷனாக கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்து நாங்கள் இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். நீங்கள் வெளில போய் திட்டினாலாம் பிரச்சனை இல்லை. 100 ரூபா இருந்தால் அதையும் பிடுங்கிட்டு விட்டாண்டா அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை. பட் இருந்ததை கொடுத்துட்டு போயிருங்க. நாங்கள் அப்போ தான் அடுத்த நிகழ்ச்சி நடத்த முடியும். ஸோ அடுத்ததாக திரு ஞானராஜசேகரன் அவர்கள், அவர் வந்து இந்த முக்கியமான இது ஒரு நிகழ்வு. நாங்கள் ஒவ்வொன்று தொடங்கும் போதும் தமிழ் ஸ்டுடியோ வந்து முன்னாடி வந்து இயக்கமாக இல்லை. அது வந்து தமிழ்ஸ்டுடியோ.comனு ஒரு இணையதளமாக தொடங்கினோம். தொடங்கின அன்றைய காலகட்டத்தில் அவரும் லெனின் சார் தான் தொடங்கி வச்சாங்க. ஸோ இன்றைக்கி படைச்சுருள்னு ஒரு முக்கியமான அச்சு ஊடகத்தில் நாங்கள் கால் பதிக்கிறோம். இன்றைக்கி அவர் இந்த இதில் இருக்கார். முக்கியமாக திரைப்பட தணிக்கை துறையில் அவர் வந்து மண்டல அதிகாரியாக இருந்தார். ஸோ அவருடைய ஒரு முக்கியமான கட்டுரையும் இந்த இதில் இருக்குது. அது நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஒரு முக்கியமான கட்டுரை, அதை தவறாமல் படிங்க. அடுத்தது அவர் சில வார்த்தையில் பேசுகிற அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அருண் அவர்கள் சுமார் 10 வருஷமாக இந்த துறையில் இயங்கிட்டு வருவார். அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமா சூழலில் வந்து இது மாதிரி ஒரு மைனாரிட்டி கல்ச்சர், அதாவது நல்ல திரைப்படங்களை ஆராய்வது, நல்ல திரைப்படங்களை பாராட்டுவது, நல்ல திரைப்படங்களை அனலைஸ் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு இதற்காக வந்து குறும்படங்களை வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மாத பத்திரிகையை நீ கொண்டு வந்திருக்கார். ரொம்ப உற்சாகமாக செயல்படுகிறார். என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். 60, 70களில் வந்து தமிழ் இலக்கியத்துறையில் இப்படிப்பட்ட இயக்கங்கள் இருந்தன. அதில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, அப்படிப்பட்ட இயக்கங்கள் வந்து மிகச்சிறந்த எழுத்தாளர்களை உருவாக்கின. இன்றைக்கி நம்ம வந்து பெருமை கொள்கிற பல எழுத்தாளர்கள் வந்து வெகுஜன பத்திரிகைகளால் பாராட்டப்பட்டவர்கள் அல்ல. டி. ஜானகிராமன் முதல் கொண்டு கு. பிச்சமூர்த்தி, இது மாதிரி ஒரு பெரிய நாஞ்சில் நாடன் வரைக்கும் பெரும்பாலான ஆட்கள் வந்து அவங்க வந்து அவ்வளோ பிரபலமாக இல்லாத பத்திரிகைகள் அதில் எழுதி ஒரு எழுத்தாளர்களாக இன்றைக்கி இனம் கண்டு இன்றைக்கி வந்து சாகித்ய அகாடமி இல்லை இப்போ இன்றைக்கி பெரிய பத்திரிகைகள்லாம் வந்து கூட அவங்கள வந்து நட்சத்திர கதைன்னு சொல்லி இப்போ போட்டுட்ருக்கு. அந்த இது மாதிரியான ஒரு மைனாரிட்டி மூமெண்ட் அது எல்லா சிவிலைசேஷன்லையுமே அதுதான். ஒரு சிவிலைசேஷனில் வந்து எப்பவுமே வந்து ஒரு பாப்புலர் கல்ச்சர் இருக்கும். அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு பாப்புலர் கல்ச்சர் எல்லா இலக்கியத்துலேயும் சினிமாவிலையும் எல்லா கலை துறைகளிலும் ஒரு பாப்புலர் கல்ச்சர் இருந்தே தீரும். ஆனால் அந்த பாப்புலர் கல்ச்சர் இல்லை அதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி கல்ச்சர் தான் வந்து ஒரு உந்து சக்தியாக அந்த பாப்புலர் கல்ச்சரையே நீண்டிருக்கிற ஒரு இதாக மாறுது. இதுதான் உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். எந்த இலக்கியமானாலும் சரி, சினிமாவானாலும் சரி, ட்ராமா ஆனாலும் சரி, எந்த கலைத்துறையினுடைய எந்த அம்சம் ஆனாலும் சரி, பெயிண்டிங் ஆனாலும் சரி, அதில் இருக்க ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி வந்து மிகப்பெரிய சாதனைகளை வர வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யும். அது தமிழ் இலக்கியத்துறையில் அதை செஞ்சது. தமிழ் இலக்கியத்துறையில் வந்து இந்த சின்ன மைனாரிட்டி கல்ச்சர் சிறு பத்திரிகைகள் இயக்கம் மூலமாக பல எழுத்தாளர்கள், தரமிக்க எழுத்தாளர்கள் உருவானாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமா அதில் வந்து வர முடியாது. ஏன்னா சினிமா வந்து என்ன ப்ராப்ளம், இங்கே வந்து அங்கே ஒரு பேனாவும் பேப்பரும் இருந்தால் போதும், ஒருத்தர் வந்து சிறுகதை எழுதிட முடியும், ஒரு நாவல் எழுதிட முடியும், ரொம்ப பெரிய செலவு ஒன்றும் இல்லை. ஆனால் சினிமா வந்து அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. சினிமா என்பது அது பின்புலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் அதில் இருக்கிறதுனாலையும் சினிமாவில் வந்து அப்படிப்பட்ட ஆனால் சினிமாவில் வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி கல்ச்சரை வந்து மிகப்பெரிய சாதனையை புரி வைக்க முடியும். எப்படின்னாக்கா மக்களுடைய டிமாண்ட் தான் சினிமா. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் வந்து இந்த சினிமா கிளப்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே 1000 கிராமங்கள் இருக்குது கேரளாவில். அந்த 1000 கிராமங்கள்லேயும் 1000 இந்த இந்த ஃபிலிம் கிளப்ஸ் இருக்குது. அது இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எந்த கிராமத்தில் போனாலும் ஒரு பைசிக்கல் தீவு சொன்னீங்கன்னாக்கா அதை பற்றி அவன் சொல்லுவான், அந்த கிராமத்தான் சொல்லுவான். ஸோ அப்படி அந்த சலச்சித்ரா சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி அப்போ வந்து வந்ததுனால அந்த அவேர்னஸ், அதாவது ஒரு நல்ல படத்தினுடைய அவேர்னஸ் வந்து கேரளாவில் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ அவங்க படங்கள் வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு. ஆனாலும் மலையாளத்தில் வந்து ஒரு நல்ல சினிமாவை பற்றி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
தமிழ் சினிமாவில் என்னுடைய அனுபவம் என்னன்னாக்கா, தமிழ் சினிமாவில் ஒரு கெட்ட சினிமா பற்றி எல்லாரும் தெரியுது. ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மோசமான சினிமாவை தண்டிக்கிறதுக்கு நம்மளுடைய ரசிகர்கள், நம்முடைய ஆட்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ண, அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, அது சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பிடிக்கலனாக்கா பிடிக்கல தான். இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் வந்து வேற எந்த துறையில் நடக்கிறது இல்லை, தமிழ் நடக்குது. ஆனால் தமிழில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து நல்ல சினிமா தெரியாதனால தான். மோசமான சினிமாவை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மோசமான சினிமாவை அவங்க அங்கீகரித்து தோக்கடிக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல சினிமா வந்து எப்படி இருக்கும்? இப்போ எப்படி வந்து சிறுகதைகள் வந்து முதல்ல எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல சிறுகதை வந்து ரஷ்யாவினுடைய சிறுகதைகள் வந்து வந்த பிறகு தான் ஒரு நல்ல சிறுகதையினுடைய அடையாளங்கள் இலக்கியவாதிகளுக்கு புறப்பட்டது. அப்புறமா தான் வந்து எல்லாம் வந்து ஜெயகாந்தன்லாம் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். ரஷ்ய சிறுகதைகளுடைய தாக்கம் தமிழ் இலக்கிய உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சிறுகதையில். ஏன்னா அவன் வந்து ஒரு நல்ல சிறுகதை என்றால் அதனுடைய இலக்கணத்தை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சது. தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல சினிமாவுக்கான ஒரு இலக்கணம் ஜனங்கிட்ட வந்து பிரபலம் அடையலை. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடமாக இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நம்ம பூர்த்தி செய்யணும்னாக்கா அவேர்னஸ், ஒரு நல்ல சினிமாவை பற்றி இருக்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆனால் நம்ம இப்போ இருக்கிற வெகுஜன பத்திரிகைகள் என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு சினிமா அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அந்த சினிமா நடிகையை பற்றி, கிசுகிசுகளை பற்றி, அந்த டைரக்டர் பற்றி, டைரக்டருடைய கிசுகிசுகள் சைடு தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. எல்லா பத்தியிலும் 2 பக்கம் அவங்களால ரிவோர்ட் பண்ண முடியுது இதுக்காக. ஆனால் யாரும் வந்து சினிமாவை வந்து ஏதோ ஒரு கலை வடிவமாகவோ அல்லது ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவோ யாரும் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. அதில் ஐ திங்க் தமிழ் சமூகத்தில் வந்து எல்லாருக்குமே அந்த உடன்பாடு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு நமக்குள்ள வந்து சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் அவங்க நினைக்கிறாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஒரு கலை வடிவான ஒரு விஷயம், அதை பற்றி விவாதிப்பது, கதையை அதனுடைய அழகுணர்ச்சிகளை பற்றி விவாதிக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு பாரம்பரியம் நமக்கு இல்லை. ஏன்னா சினிமா வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப பேர் சொல்கிறாங்க சினிமா ஒரு கலை வடிவம். இந்தியாவில் அப்படி ஒரு கலை வடிவமாக அது அறிமுகம் ஆகவில்லை. இந்தியாவில் அது அறிமுகமானது எப்படின்னாக்கா இங்கே இருந்த ஒரு நாடகம், இங்கே இருக்கிற பாசி டிராமாவில் தான் அங்கே சினிமா வந்தது. ஸோ அதனுடைய எல்லா விதமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் அதில் இருக்கும். தியாகராஜ பாகவதர் தான் முதல்ல வந்து இங்கே இருக்க சூப்பர் ஸ்டார். அவர் டிராமாவிலிருந்து வந்தார். பாடல்களை வச்சு தான் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனார். ஒரு சினிமா என்கிற அவருடைய ஸ்கிரிப்ட் ஒன்றும் கிடையாது. இப்போ அவருடைய படங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எனவே நம்முடைய பாரம்பரியம் வந்து சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுதான் பாமரனுக்கும் போய் சேர்ந்துருக்கு. யாருக்கும் வந்து சினிமா வந்து ஒரு கலை வடிவம்னு யாரும் உள்ள போகிறது கிடையாது. ஸோ அதனால் அப்படி எதிர்பார்க்கறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமா பார்த்துட்டு இது குப்பைன்னு சொல்கிறது அர்த்தமே கிடையாது. அது குப்பையாக தான் வரணும்னா வருது. அந்த குப்பையில் ஏதோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான குப்பை, கலர் குப்பை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான், கை தட்டுறான், அவன் போகிறான். அது கூட தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை விட்டுட்டு வந்து எல்லா படத்தையும் பார்த்துட்டு சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. அதாவது அறிவு என்பது, அதாவது நமக்கு இருக்கிற நாலேஜ் என்பது, அது புத்திசாலித்தனம் என்பது, இன்டலெக்சுவல் என்பது, விமர்சிப்பது, அது காயப்படுத்துவதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பேர். அதுதான் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமாக நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் சில நல்ல முயற்சிகள் வரும்பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து எப்படி பாராட்டுறது, அது எப்படி அழகுணர்ச்சி இருக்குது அந்த படத்தில், எப்படி வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அஸ் எ சப்ஜெக்டாக அப்ரிஷியேட் பண்ணால் அதுதான் வந்து நமக்கு நல்லது பண்ணுமே தவிர அதை விட்டுட்டு அப்படி ஒருத்தர் 2 பேர் பண்ணாலும் இதெல்லாம் பெரிய இதுவா அகிலா குலசேவா மாதிரி வேணாலும் செய்ய முடியுமா? பெர்க்மனை பார்க்க முடியும், பெர்க்மன்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தமிழ் சூழலில் வந்து ஒரு பெர்கன் உருவாக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா உலகத்தில் வந்து ஒரு அகிலா குலசேவா உருவாக்க முடியாது. இது உலகத்தரமிக்க ஒரு சினிமானால அனௌன்ஸ் பண்ணால் போதுமா? உலகத்தரமிக்க சினிமா வராது. ஏன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னாக்கா நமக்கு அதனுடைய கூறுகள் நமக்கு அறிமுகமாக ஆகலை. ஆக்சுவலி அதுதான் அந்த கூறுகளை அறிமுகப்படுத்துவதற்கு தான் இருக்கிற மைனாரிட்டி கல்ச்சர் முன் வரணுமே தவிர, ஆனால் அந்த மைனாரிட்டி கல்ச்சர் வந்து என்ன இருக்குதுனாக்கா அது மேலே இருக்க வெறுப்புனால எல்லாரையும் நம்மளுடைய சில நல்ல முயற்சிகள், அதாவது அந்த இப்போ என்ன இருக்குனாக்கா இன்னைக்கு தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு தமிழ் சினிமா மலையாளத்தோட வைப்ரண்ட்டாக இருக்குது. இப்போ மலையாளத்தில் இன்னைக்கு இருக்கிற படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவை காப்பி எடுத்து செய்கிற படங்களாக தான் இருக்குது இன்னைக்கு இருக்குது. ஏன்னா அவங்க 60களில் 70களில் அவங்க சாதித்ததெல்லாம் அவங்க போயிடுச்சு. எல்லாம் நாவல்களை அடிப்படையாக வைத்து அற்புதமான படங்களை அவங்க உருவாக்குனாங்க. அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து விறுவிறுப்பாக ரொம்ப ஃபாஸ்ட் கட்டிங்கில் வந்து அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. அவன் நம்மளை பார்த்து இமிடேட் பண்ணிருக்கான். நம்ம வந்து ஒரு காலத்தில் மலையாளம் சொல்லிருந்தது. இப்போ வந்து சார் தமிழ் மாதிரி வராது சார். இப்போ என்னுடைய டிரைவர் வந்து விஜய் ரசிகர். என்னுடைய டிரைவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மெயின் பிரச்சனை என்னன்னாக்கா அது விஜய் பாட்டுகளை எனக்கு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்குது ஒவ்வொரு நாளும். இப்போ அவங்க அப்படி மாறிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ் ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்காங்க. பாலாபிஷேகம் நடக்குது விஜய்க்கு, சூர்யாக்கெல்லாம் பாலாபிஷேகம் நடந்துட்டு இருப்பாங்க. அது வேகமாக போயிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல, ஆனால் அவங்களுக்கும் மலையாளத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு என்னவென்றால் இப்போ அடூர் கோபாலகிருஷ்ணன் படத்தை டிரைவர் பார்த்தது கிடையாது.
ஆனால் அடூர் கோபாலகிருஷ்ணன் பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா சார் அவர் பெரிய ஆள் சார். அதுதான் மலையாள சினிமாவுடைய வெற்றி. மலையாளத்தில் வந்து இது மாதிரி செயல்படுபவர்களை அங்கீகரிக்கிறார்கள். அதனால அடூர் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் படம் எடுக்க முடியுது. தமிழ் சினிமாவில் நம்ம அப்படி அங்கீகரிக்கிறது இல்லை. அதான் நம்முடைய ப்ராப்ளம். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல டைரக்டர்னாக்கா நல்லா சம்பாதிக்கணும். அவனுடைய சம்பளம் என்ன, அவன் படம் எத்தனை நாள் ஓடிச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்றது தான் எல்லாமே அடிமனதில் எல்லாருக்குமே அதான் இருக்குது. ஒரு வியாபாரிகளாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் நம்ம வேலூர் தான் என்னுடைய ஊர். வேலூரில் வந்து எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது முதல் நாள் போவோம் படத்துக்கு. முதல் நாள் போயிட்டு இன்டர்வெல்லில் வந்து அங்கே வெளியே டீ குடிக்கிறதுக்காக வரும்போது வெளியே அந்த கேட்டுக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் வந்து கேட்பாங்க, என்ன சார் படம் எப்படி சார் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே சொல்ல கண்டிப்பாக 50 நாள் கண்டிப்பாக இது இவனுக்கு என்னன்னு கேட்குறேன்னா, ஒரு ரசிகனாக பார்த்தவனுக்கு படம் நல்லா இருக்குதா இல்லையான்னு கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். பட் அவன் கேட்குறது வந்து படம் ஓடுமா ஓடாதா. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செய்திகளுக்கும் மனக்கவலை அதுதான். அது ப்ரொடியூசருக்கு இருந்தால் பரவாயில்ல, அது டைரக்டருக்கு இருந்தால் பரவாயில்ல, விநியோகத்திற்கு இருந்தால் பரவாயில்ல. அதுதான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி நான் நினைக்கிறேன். எல்லாவரையும் வியாபாரத்தன்மை உள்ள ஆட்களாக மாற்றி இருக்கிற சினிமா. இப்போ ரஜினிகாந்த் படம் தோத்தா வந்து ரஜினிகாந்தை விட அதிகமாக கவலைப்படுறவங்க பல லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாட்டில். அது எப்படி சாத்தியமாச்சு? அது ரஜினிகாந்த் கவலைப்பட வேண்டியதில்லை அவ்வளோ. ஸோ எனவே இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்களுக்கு அதிகமாக கவலைப்படுகிற ஒரு நல்ல இப்படி ஒரு சமூகத்தை நம்ம வந்து எப்படியோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு வர்த்தக கல்ச்சர். அதுதான் அந்த வர்த்தக சினிமா வந்து வர்த்தக சினிமாவில் மட்டும் இல்லை, பார்வையிலையும் இருக்குது. நம்ம ஆட்கள் வந்து படம் பார்க்கும்போது என்னுடைய படத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, சார் 100 நாள் போகுமா சார், உங்களுக்கு ஏன் கவலை, நான் எடுத்திருக்கேன் படத்தை, நாங்கள் ரூபா போட்டு எடுத்துருக்கோம், நாங்கள் தோத்தா நாங்கள் தான் போண்டி ஆக போகிறோம் இல்லையா. இப்போ பெரிய ஆட்கள் இது நான் சொல்லுவது பாவர ரசிகர்கள் சொல்லலை, எல்லாருக்கும் வந்து நீயா அந்த கவலையை வச்சுட்டு வர படத்துக்கு. ஏன்னா நீ ஒன்றும் எங்களுக்கு பண்ண போகிறது கிடையாது. ஒரு படத்தை வந்து படமாக பார்த்து நல்லா இருக்கு சார், இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, இது நல்லா பண்ணலை, எனக்கு அவ்வளோ சிறப்பாக அமையலை சார், அந்த மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு வந்து இதெல்லாம் சார் போகுமா சார், இது இப்படியெல்லாம் பேசுறது வந்து இது இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் நமக்கு வந்து ஈவன் மைனாரிட்டி கல்ச்சர்லையும் இதெல்லாம் இருக்குது. மெஜாரிட்டி கல்ச்சர் அப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. மைனாரிட்டி கல்ச்சர்லையும் அடிமனதில் எல்லாருக்கும் வந்து காரணம் என்னக்கா தமிழ் சினிமா தமிழ் கல்ச்சருடைய ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியல் கூட கேட்டு பாருங்க, நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாம் வந்து வெற்றி அடைஞ்ச வேட்பாளர் தான் சொல்லுவான், தோல்வி அடைஞ்ச வேட்பாளர் சொல்கிற பழக்கம் கிடையாது. ஏடிஎம் ஜெயிச்சிருந்தா ஏடிஎம் தான் சொல்லுவான், டிஎம்கே சொல்ல மாட்டான். ஆனால் டிஎம்கே 25% போட்டிருக்காங்க. பட் கேரளாவில் அப்படியே உள்டாது. கேரளாவில் வந்து ஒரு எல்லாரும் போடுற ஓட்டு வந்து நான் போட்டேன்னு சொன்னால் கேவலம் இல்லை சார், நான் வேற ஆள் போட்டுருக்கேன் சார். அது கேரளா கல்ச்சர். கேரளா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எந்த கட்சியும் பிளந்தால் கேரளாவில் பிளந்துதான் தான் இருக்கும், அது திருப்பி கூடாது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா சரத்பவாருடைய காங்கிரஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக உடஞ்சிது, அவர் காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டார். கேரளாக்கார் சொல்லிட்டாங்க நாங்கள் சேர மாட்டோம். அது இப்போ தனியாக தான் இருக்கு. இவர் காங்கிரஸ் போய் சேர்ந்திருப்பார், அவங்க எல்டிஎஃப் அவங்க இடதுசாரியில் போய் சேர்றாங்க. அது அங்கே வந்து எனக்கு அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக், இது என்னுடைய இது, நான் சினிமா பார்த்துட்டு எனக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வந்து நம்ம உருவாக்கலை. நம்ம வந்து ஒரு குரூப் கல்ச்சரை உருவாக்கியிருக்கோம். இது சினிமா நீங்கள் வித்தியாசமான சினிமா எடுக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னாக்கா ஃபர்ஸ்டே போய் பாருங்கள், அங்கே வந்து அது ஒரு பெரிய போராட்டம் தான். 10 நிமிஷம் பார்க்குறான், நல்லா இல்லையா சத்தம் போடுறாங்க. யாராவது அதில் வந்து ரசிக்கிறவங்க இருந்தாருனாக்கா அது அவங்களுக்கு வாட்டப்படுறது கிடையாது. நாங்களாம் ரசிக்க முடியல, நீ நான் ரசிக்கிறோம், இதுதான் நடக்குது. ஏன்னா இதுக்கு மோகமுள்ள அதான் நடந்தது. பெரிய தகராறாகி போச்சு தெய்வபாலால. மோகமுள்ள பற்றி தெரிஞ்ச ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. மற்றவங்களாம் மோகமுள்ளோன்னு இது ஏதோ மசாலா சமாச்சாரம் இருக்கிற படம், ஏதோ மாமியார் வந்து மாமனார் வந்து மறுபாடு கற்பழிக்க படம் போட்டிருக்கு, அதுக்காக எல்லாம் தயாராக உட்காந்துருக்கான். அங்கே ஒரு கற்பழிப்பும் நடக்கலை, அது பாட்டுக்கு வேறு ஏதோ நடந்துட்டு இருக்கு. பார்த்தான் 10 நிமிஷம் பார்த்தான், 15 நிமிஷம் பார்த்தான், அப்புறம் சத்தம் போட ஆரம்பிச்சு, இன்னும் ஏன் படம் எடுத்திருக்கான் அவன் அப்படின்னு. அப்புறம் இவங்களுக்கு அவங்களுக்கு தகராறு நடக்குது. ஏன்னா என்ன பிரச்சனைனாக்கா நம்மளுடைய அந்த குரூப் கல்ச்சர் வந்து என்ன பண்ணுது, டாமினேட் பண்ணுது. எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கக்கூடாது, எங்களுக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அந்த இவனுக்கு குரல் இல்லாமல் போயிடுது. இப்படி தான் வந்து நம்முடைய படங்கள் வந்து தண்டிக்கப்படுகின்றன. நல்ல படங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஆளுகள் இருந்தால் கூட, தமிழ்நாட்டில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல படங்களை அங்கீகரித்து ஆட்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு சக்தி இல்லை, ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுற சக்தி இல்லை. அதுதான் உண்மை. அந்த சக்தியை மேம்படுத்தத்தான் என்னை பொறுத்தவரை ஒரு மைனாரிட்டி கல்ச்சர் செயல்படணும்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கு என்ன பண்ணுறேன் நான் நினைக்கிறேன், அதுக்காக எல்லா படத்தையும் வந்து சும்மா தூக்கி பாராட்டணும்னு நான் சொல்லலை. நல்லா இல்லாத படங்களை விடுங்க. உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கலையா, தப்பு கிடையாது. நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம், ஒரு வீட்டில் போயிட்டு பொண்ணு பிடிக்கல, நம்ம ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிட்டுருக்கோம் அந்த பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணு பிடிக்கிற படம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஸோ பிடிக்கிற படத்தை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க, ஆனால் பிடிக்காத படத்தை விடுங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு வக்கரம் பண்ணிக்கிட்டு அது வந்து எல்லாத்தையும் அதாவது அவன் நினைக்கிறாங்க சார் என்னமோ பெரிய ஆஃப் தி இருக்கா ஒரு இதை பண்ணி போட்டிருக்கு இப்படி தாக்குறாங்களா சார் எல்லான்றான். அதாவது நம்மளுடைய படங்கள் வந்து வர்த்தக படங்களை விட கேவலமான படங்கள்ன்ற ஒரு இமேஜ் தான் கிடைக்குது. நான் அதுக்காக நான் கேன்வாஸ் பண்ணல. அதாவது புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் நீங்கள் ஆதரிக்கணும்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது எனக்கு மைனாரிட்டி கல்ச்சரினுடைய வேலை ஏதாவது வந்து சிறப்புகள் இருந்தால் அந்த சிறப்புகளை எடுத்து வந்து அந்த ஈஸ்தட்டிக் சினிமாவில் வந்து இருக்கிற அந்த அந்த இலக்கணங்களை நல்ல சினிமாவினுடைய கூறுகளை வந்து பாப்புலர் பண்ணுறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய அது அதில் இருக்கிற அதாவது நல்ல விதமாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்குமே தவிர அவங்கள வந்து காயப்படுத்துறது அது வந்து ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏதோ என்னுடைய பர்சனல் ஃபீலிங்லாம் நான் சொல்லலை. நீங்கள் நினச்சி பாருங்கள், அது மாதிரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அவனுக்கு தரும், அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஏன்னா இதில் வந்து சினிமாவில் யாரும் வந்து பணத்தை தவிர அங்கே வந்து வேறு எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க சினிமா உலகம். ஒருத்தர் வந்து தோற்கிறது ஒருத்தர் அடிக்கணும்னா கூட பணத்தால் தான் நீங்கள் அடிக்கணும், இல்லை பணத்தால் தான் நீங்கள் வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து அவன் எடுத்ததுக்கான ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு முயற்சி ஒரு அகெயின்ஸ்ட் த விண்ட் எடுத்து ஒரு படம் பண்ணுறான். அப்படிப்பட்ட படங்கள் எவ்வளோ படங்கள் வந்து ஒன்றுமே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. பல படங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகாமே கூட போயிருக்கு. ஒன்றுமில்ல 2013 313 படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து 160 படங்கள் இன்னும் தியேட்டருக்கே வரல. இது சென்சார் பண்ண படங்கள். அவர் சொல்கிறார், சென்சார் அதிகாரி சொல்கிறாரு, இதில் வந்து சார் 160 படங்களில் வந்து ஒரு 100 படங்கள் பார்க்கவே முடியாது. அது எந்த விதமான பார்க்கறதுக்கான ஒரு படங்களே கிடையாது. ஸோ அதுதான் அவர் மிஸ்டர் ரவிவர்மன் சொன்ன ஒரு பாயிண்ட் தான். அதாவது வந்து இன்றைக்கி நம்ம அந்த செல்வாயு போன பிறகு இன்றைக்கி டெமோக்ரட்டைசேஷன் ஆகிப்போச்சு. இந்த டிஜிட்டல் வந்த பிறகு இந்த டிஜிட்டலில் வந்துனாக்கா ஒரு ஃபில்டரே கிடையாது. இப்போ 70,000 ரூபாய் ஒரு கெனான் 5D கேமரா வாங்கிட்டாங்கனாக்கா அவங்க படம் எடுக்கலாம். பட் அதுக்கு வந்து அதாவது ஒரு எந்த கூறுகளை வைத்து அந்த படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அவர் ஆல்ரெடி காட்டுறது கிடையாது. ஒரு திருப்பூர்லேருந்து ஒரு படம் நான் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சென்சாருக்கு அந்த படம் ஒன்று பார்த்தேன். அது வந்து 3 மணி நேரம் இருக்குது அந்த படம். ஒருத்தர் அவரே தான் கதாநாயகர், எடுத்த ஆள் தான் கதாநாயகர், அவர் தான் டைரக்டர். அவர் வீட்டில் வந்து செய்கிற சாதாரண வேலைகள் போகிறாரு, அவங்க பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு, அப்புறம் சாப்பிட்றாரு, இப்படி எடுத்துருக்காரு அவர். 3 மணி நேரம் அது இருக்குது. அது என்னென்னா அது 70,000 ரூபாய் கேமரா அவருக்கு கையில் இருக்குது. ஏன்னா முன்னால் இருக்கிற பிரச்சனைனாக்கா எல்லாருமே உள்ளே நுழைய முடியாது சினிமா உலகத்தில். ஏன்னா அதுக்கு வந்து பல படிக்கட்டுகள் பலவிதமான இதில் கஷ்டங்கள்லாம் இருந்தது. அந்த கஷ்டங்கள்லாம் போயிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அந்த ஃப்ரீ ஆனது வந்து நமக்கு நல்லது பண்ணிச்சான்னு எப்படி நம்ம நினச்சோம். டிவி வரும்போது நம்மலாம் நினச்சிருந்தாக்க சினிமா தான் இப்படி இருக்கே, இவ்வளோ கமர்ஷியலாக இருக்கே, ஒன்றுமே இல்லையே, இது ஒரே மசாலாவாகி போச்சே. டிவி வந்த பிறகு டிவியில் அந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் வந்து பாப்பாங்கன்றதுனால நல்லது வரும்னு நினச்சோம். டிவி சினிமாவோட மோசமாக போயிடுச்சு. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்க்க நமக்கு நல்லது நடக்க வேண்டிய சமயத்திலெல்லாம் மோசமாக போகுது. இப்போ டிஜிட்டல் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. விஷயம் தெரிஞ்சவங்க, சினிமா எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி கொண்டு அற்புதமான ஒரு சினிமா, ஒரு கொரியன் சினிமா மாதிரி, இல்லை ஈரான் சினிமா மாதிரி, நம்முடைய மண்ணை பேசுகிற ஒரு சினிமா, நம்முடைய லோக்கல் கல்ச்சரை பேசுகிற சினிமா, இதெல்லாம் வரலாம். அது கிடையாது. இப்போ இதை எடுத்துக்கொள்ள பார்த்தீங்கன்னாக்கா 120 படங்கள் நான் சொல்கிறத கூட நிச்சயம் ஒரு 120 படங்கள் சாதாரண கதாநாயகன் இதே மாதிரியான மசாலா வச்சு தான் எடுக்கப்பட்ட படங்கள் தான். ஸோ எனவே நாம் வந்து நம்ம எதை வந்து எதுக்கு பயன்படுத்திக்கிறது. தமிழ் நமக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு மொழி, அது வந்து நம்ம உலகளாவிய ஒரு மொழி. மற்றவர்களுக்கு எவனுக்குமே இல்லாத ஒரு மலையாளிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஏக்கப்படுற ஒரு இவ்வளோ பேர் மலையாளிஸ் வந்து கல்ஃபில் இருக்காங்க. அங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறது கிடையாது, அவங்களுக்கு உலக ரிலீஸே கிடையாது. 25 பிரிண்ட்டு 30 பிரிண்ட்டு, அது ஒன்லி தமிழ். அவங்க கேரளாவில் மட்டும் தான் பண்ண முடியும். மிஞ்சி போனால் தமிழ் சென்னையில் ஒரு இது ஆகுது, கோயம்புத்தூரில் ஒன்று ஆகுது. ஒரு உலகளாவிய ஒரு கல்ச்சரை நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம். அதாவது நியூயார்க்கில் ரிலீஸ் ஆகுது, லண்டனில் ரிலீஸ் ஆகுது, பிரான்ஸ், ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகுது. அங்கே நம்ம ஊர் மாதிரியே அங்கே போய் முன்னால் நின்று அவன் அதே படத்துக்கு நிற்கிறான். அது எந்த விதமான கல்ச்சரல் இதுவும் கிடையாது. நமக்கு வந்து அங்கே வந்து யாரும் வந்து பார்க்கறது கிடையாது, நம்ம ஊராக தான் பார்க்குறான். அங்கேயும் மலேசியாலாம் போனீங்கன்னாக்கா மசாலா படங்களுக்கு வந்து அங்கே பயங்கர வரவேற்பு. அவங்க திரும்பி அங்கே பார்த்தா சைனீஸ் படங்கள் இருக்குது, சைனீஸ் படங்கள் அற்புதமாக வந்துட்டு இருக்கு. அதனுடைய பாதிப்பு அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த ஊரில் போனாலும் நம்ம தமிழர்கள் வந்து அப்படியே இங்கேருந்து போன பேக்கெட் மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே நடக்கிற சினிமாவோ
அங்கே நடக்கிற ட்ராமாவோ அவங்க எந்த விதமான பாதிப்பும் படுறது. அதே மாதிரி ரஜினிகாந்த் படத்துக்கு முதல் நாள் வந்து எல்லாம் இருக்கிற நாசாவில் ஒர்க் பண்ணுற சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் அந்த பிஸ்லரி வாட்டர் சாப்பிட்டுக்கிட்டு சார் we are standing for the queue, நாளைக்கு காலையில் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க, we are very proud. அட அந்த குப்பையை பார்க்கறதுக்கு இப்படி ஒரு இதுவான்னு நான் கேட்குறேன். இல்லை இது இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு. இது ஆக்சுவலி மலேசியாவில் நான் வந்து பெரியார் படத்துக்கு ஷூட்டிங் போன பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து நான் போச்சுனாக்கா அவர் சத்யராஜ் குஷ்பு இவங்கெல்லாம் தங்கியிருந்த இடத்துக்கு முன்னால் ரூமுக்கெல்லாம் எல்லாம் மலேசியாக்கள் புக் பண்ணி வச்சுருக்காங்க 15 நாளைக்கு முன்னாலேயே. இவங்க திடீர்னு வந்து சத்யராஜ் திறக்கிறார் பார்க்குறாரு, அங்கே ஒரு வந்துட்டு சார் நாங்கள் உங்களோட ரசிகர்கள் அதுக்காக வந்து 15 நாளைக்கு முன்னாடி இங்கே புக் பண்ணி எல்லாரும் அதே மாதிரி குஷ்பு கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப் அவங்க காலையில் எழுந்து வந்தது தான். ஸோ இப்படியெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு இதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து மாறுறது எப்படி? இதெல்லாம் இந்த மைனாரிட்டி கல்ச்சர் எப்படி நம்ம வந்து இன்டலெக்சுவல் என்று சொல்லப்படுகிற இந்த தமிழ் சமுதாயத்தில் வந்து ஒரு 10% இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10% என்ன பண்ணுறோம் நம்ம? இதை மாற்றணும் இல்லையா? அது நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜூஸ் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சமூகம் இந்திய தமிழ் சமூகம். அவன் ஜூஸ் பாருங்க கலெக்டிவ் இருக்கான் உலகத்தை. அவன் எதை தொட்டாலும் சயின்ஸா இஸ் த டாப், இலக்கியமா அதில் அவன் டாப்பாக இருக்கான், சினிமா அதில் டாப், எல்லாம் டாக்குமெண்ட்ரியில் டாப். ஸோ இப்படி தொடுகிற துறையிலெல்லாம் வந்து சாதனைகள் படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இருக்குது. திரும்பி அவங்க வந்து நம்பர் வைஸ் நம்பர் ரொம்ப கம்மி. ஏன் சொல்ல முடியாது? அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வச்சுக்கிட்டு, அப்படிப்பட்ட ஒரு மொழியை வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு, ஒரு 2000-3000 வருஷமா வாழ்ந்த ஒரு பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு நாம செய்கிற செயல்கள் என்ன, நாம செய்யறது என்ன? இதுக்கு வந்து இந்த மைனாரிட்டி கல்ச்சர் வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது செஞ்சு தான் தீரணும் சினிமாவை மாத்துறதுக்கு. அது திருப்பி நம்ம வந்து பண்றோம்னாக்கா இப்போ இன்னைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள்லாம் பயப்படுறாங்க. இப்போ இப்படிப்பட்ட மீட்டிங்லாம் பார்க்கும்போது சார் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்குது சார்ன்றாங்க. நீங்கள் ஒரு படத்தை எல்லாம் தயார் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டோடு போனீங்கன்னாக்கா இல்லை சார் நான் நடிக்கிறதை பற்றி இல்லை, நான் ஒரு தடவை இது மாதிரி படத்தை நடிச்சிட்டுனாக்கா என்னுடைய மார்க்கெட் போயிடும், இப்போ திருப்பி அந்த மார்க்கெட்டை பிடிக்கும். அது நியாயமாக கூட இருக்கலாம். நான் அவங்க சொல்கிறது தவறு நான் சொல்லவில்லை. நம்ம அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே அப்படிங்கிற மம்முட்டி மோகன்லால் வந்து பயங்கர மசாலா படங்கள் நடிக்கிறாங்க, ஒரு மீடியமாக இருக்கிற படங்கள் நடிக்கிறாங்க, வர சீரியஸாக இருக்கிற அருள் கோபாலகிருஷ்ணன் படங்கள் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான மார்க்கெட் ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வந்து நல்லாவும் ஓடலை. அதுபோல் படங்கள்லாம் மம்முட்டி நடித்த வந்து மதில்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் ஒன்றும் கிடையாது, 2 வாரம் தான் ஓடிச்சு. அதில் பெருமைப்படுறாங்க அவங்க. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கர் அவருடைய படத்தில் நாங்கள் நடிக்கிறோம், ஃப்ரீயாக பண்ணுறோம். இதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம அப்படிப்பட்ட ஒரு சார் அவர் போராள் பாருங்க சார், அவர் தான் சார் அந்த ஆர்ட் ஃபில்மெல்லாம் எடுக்கிறவர், அதான் நமக்கு பேர். அது ஏதோ ஒரு கொலை புள்ளி மாதிரி, ஏதோ கொலை செஞ்சுட்டு போகிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ இது இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரை நமக்கு மாற்றினா தான் நமக்கு வந்து இப்படிப்பட்ட வேறு விதமான படங்கள் வரும். அப்புறம் அவர் வேற ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னார். மிஸ்டர் பாலாஜி சக்திவேல் சொன்ன ஒரு பாயிண்ட்டு நான் வேறு விதமாக நான் யோசித்தேன். சொன்ன ஒரு பாயிண்ட் என்னக்கா, பெரும்பாலான ஆட்கள் நம்ம புதிய தலைமுறை ஆட்களில் வந்து நான் நினைக்கிறது என்னன்னாக்கா, அவங்க வந்து ஒரு விதமான ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் டைரக்டராக இருக்கேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட் 2 இடத்துல நடத்தினுடைய அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறார், அவருடைய ஊர் அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை வச்சு முதல் படம் வந்து ரொம்ப அற்புதமாக அமையுது, ஒரு நல்ல ஒரு ஃபில்மாக வருது, அது எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ணப்படுது. அப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உலகத்தில் இருக்கிற நல்ல சினிமாலாம் பார்க்குறாரு, உலகத்தில் உன்னத சினிமாலாம் பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிராப் இப்படி போயிடுது. இது எல்லாருக்கும் நடக்குது. அது என்னன்னா, அதாவது இவங்க வந்து இந்த இலக்கணத்துக்காக சினிமா எடுக்க முடியாது. நான் உலக தரம் வாய்ந்த ஒரு படத்தை நாளைக்கு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுக்க முடியாது. உலக தரத்தை வாய்ந்தது வந்து அது நீங்க தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை வந்து அதனால எல்லாமே பெரிய ஆட்கள் கூட, நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய ஆட்கள் கூட உலக சினிமாவினுடைய தரம், உலக சினிமாவினுடைய இலக்கணம் இதெல்லாம் கிடைச்ச பிறகு அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி, அந்த கிரியேட்டிவிட்டி ஒரிஜினாலிட்டி வந்து போயிடுது, குறையுது. ஸோ அதனால தான் நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் அதுதான். அப்ரிசியேஷன் என்பது வேறு, கிரியேட்டிவிட்டி என்பது வேறு. ஒரு படத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது அது வேற ஒரு நம்மளுடைய வேற ஒரு மனசு, வேற ஒரு பாகம். நம்முடைய கிரியேட்டிவிட்டி என்று சொல்வது வேற ஒரு பாகம். ஸோ இதனால தான் வந்து நாங்கள் இங்கே வந்து ஓவர் பாராட்டு, ஓவர் அசத்தல் இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி போகிறதுக்கு ஒரு காரணம் அதுதான். நீங்கள் அசத்திங்க சார் சொன்னால் அவன் அவுட் அவன் ஆள். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஈவன் இலக்கணங்கள் சினிமாவை பற்றி ஒரு நல்ல ஒரு அறிவு கூட சம்டைம்ஸ் அது இது அகென்ஸ்டாக போயிடுது. ஏன்னா அதுக்கு பிறகு நான் நினைக்கிறாங்க அவங்க இதை வச்சு ஒரு ஃபார்முலா உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க. ஒரு தரமான இதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது, ஒரு தரமான சினிமாவுக்கு ஃபார்முலா கிடையாது.
தரமான சினிமா உண்மை அனுபவத்தில் வரணும், உண்மை ரியாக்ஷன்ஸில் வரணுமே தவிர, உண்மை கலாச்சாரத்திலிருந்து வரணுமே தவிர, அது ஒரு பொய் கலாச்சாரத்தில் நீங்கள் உருவாக்கிட முடியாது. ஸோ அதுதான் வந்து எனவே ஒரு மைனாரிட்டி கல்ச்சர். அதாவது இப்போ படச்சுருள்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ஈவன் மெயின் ஸ்ட்ரீமில் கூட சினிமா பத்திரிகைகள் கிடையாது. சினிமா பத்திரிகைலாம் எல்லாம் நின்று போச்சு. சினிமாவை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுற ஒரு வெகுஜன பத்திரிகை எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சின்ன அளவில் இவங்க தொடனா கூட இதுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எனக்கு தமிழில் வந்து அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து தமிழில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை ஆதரிக்கணும். அது வந்து இந்த மைனாரிட்டி கல்ச்சர் வந்து சினிமாவில் இருக்கிற நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நல்ல சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ஆதரவு உள்ளவர்கள் எல்லாம் நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு வந்து நம்முடைய ஜனங்களுடைய பார்வையை வந்து இது ஏதாவது விதத்தில் அது கொஞ்சம் வேற. இப்போ எனக்கு நிச்சயமாக தெரியும், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு நல்ல இன்டலெக்சுவல் அப்ரிஷியேட் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சின்ன மைனாரிட்டி இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அது மற்ற யாருக்குமே அந்த பெருமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, கேரளாவில் சொல்கிறது உண்டு, ஒரு மம்முட்டி மோகன்லால் படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தோக்கிறதே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ரிசல்ட் மாதிரி பழைய ஜெய்சங்கர் படங்கள் மாதிரி தான் பாங்க இருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு நிரந்தர இது இருக்குது. இப்போ மம்முட்டி படங்கள்லாம் வந்து சவுத் கேரளாவில் ரொம்ப பாப்புலர், நார்த் கேரளாவில் மம்முட்டி படங்கள் வந்து நார்த் கேரளாவில் பாப்புலர். அது ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பார்த்துடுறாங்க, அதில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுது. எனவே தோல்வி என்பது அங்கே கிடையாது. பட் இங்கே அது இல்லை. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பிடிக்கலனாக்கா எந்த ஸ்டார் படம் வந்தாலும் அவன் தோக்கடிக்கலாம். அது ஒரு நல்ல குணம். அது தமிழ் சமுதாய சினிமா பார்ப்பவர்களுடைய ஒரு நல்ல அற்புதமான ஒரு குணம். அது ஒன்று. ரெண்டாவது, தமிழ் சினிமானுடைய சிறப்பு நான் நினைக்கிறது என்னென்னா, மெட்ராஸ் தேட்டர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் வந்து ஒரே ஒரு குரூப் தான் வந்து பார்க்குது படத்தை. இங்கே மெட்ராஸில் வந்து இந்த 5வது ரீலில் வந்து ஒரு இடத்துக்கு கை தட்டினா கோயம்புத்தூர் இருக்கிற ஆளும் அதே இடத்துக்கு கை தட்டுறான், மதுரையில் இருக்கிற ஆளும் அதே இடத்துக்கு கை தட்டுறான். எனவே பல ஊர்களில் இருந்தாலும் தமிழ் மனசு ஒன்று தான். அது வந்து அவனுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். எனவே ஒரு படத்தினுடைய ஒரு அன்யூஷனான ஒரு படம் கூட இங்கே வந்து ஒரு பெரிய சாதனையை செய்ய முடியும். இப்போ உதிரிப்பூக்கள்லாம் அதான் செஞ்சுது. இப்போ உதிரிப்பூக்கள் மாதிரி ஒரு படம் வந்து அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து இங்கே இருக்கிற மேல்மட்டத்தில் இருக்கிற டாக் என்னன்னாக்கா, இந்த உதிரிப்பூக்கள் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிடுச்சு, இப்போ நாளைக்கு வந்து நம்ம இது மாதிரி நாவல்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலான்னு வாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றின்னா போதும், அவங்க உடனே வந்து எல்லா நாவல்களையும் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எனவே தமிழ் சினிமாவில் வந்து என்னென்னாக்கா, அந்த வெற்றி என்பது இன்னும் கூட வந்து யாராலுமே தீர்மானிக்கப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதுதான் நம்முடைய வெற்றி, அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். எந்த ஆஃப் பீட் ஃபில்மாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல படம் வந்து இங்கே ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது தமிழ்நாடு முழுக்க வந்து அதை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த்து. அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், மக்கள் சினிமா பார்க்குற மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரியான படச்சுருள் போன்ற பத்திரிகைகளும் இது மாதிரி இயக்கங்களும் அதுக்காக சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக வந்து மருது சார். இந்த படச்சுருள் லோகோ வந்து அவங்க தான் டிசைன் பண்ணாங்க. தமிழ் ஸ்டுடியோவுடன் அவருக்கும் ஒரு 8 ஆண்டு பழக்கம் இருக்குது. நாங்களும் தொடர்ந்து அவர் வந்து பேசாமல் ஒரு தொடர் எழுதிட்டு இருக்காரு. தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொடுக்குறது நிறைய பேர் இருப்பாங்க, அதை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து கீரையை வந்து வீடாக கொண்டு போய் கூவி விற்றாலும் ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் லேஸ் மாதிரியான பொருளை வந்து கடையில் தேடி போய் வாங்கிட்டு வரோம். நம்ம வந்து நல்ல விஷயத்தை வந்து உதாசீனப்படுத்துறதுல உலகத்துலேயே நம்மளை தவிர்த்து வேறு யாருமே இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டைஸாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா நல்ல விஷயத்தையும் உதவிடும். நல்ல சினிமா பாருங்கள், உங்களுடைய மனசு நல்லா இருக்கும், அறிவு வளரும், நுண்ணறிவு அதிகமாக வளரும்னு சொன்னால் அது எனக்கு தேவையில்லை. எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, இந்த நாட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ரேஷன் கடைக்கு போனால் அரிசி கொடுக்க மாட்டேறான், அதான் எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இந்த சிவகார்த்திகேயன் சந்தான மாதிரியான படங்கள் தான் பிடிச்சிருக்கு, நான் அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட். அதில் ஒரு சின்ன கிளுகிழப்பு இருக்குது. இந்த கிளுகிழப்பெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் காணாமல் போயிடும். நீங்கள் தியேட்டரில் விட்டு வெளில வரும்போது அதெல்லாம் காணாமல் போயிடும். திரும்ப அந்த பெயின் நீங்கள் தான் அனுபவிச்சாகணும், அந்த வழிக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். இதெல்லாம் கலையிறதுக்கான முக்கியமான வழி இந்த மாதிரியான நல்ல சினிமாக்கள் தான் அதை வந்து உருவாக்கும். சினிமாவில் 2 வகையை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். நல்ல ஆர்ட் சினிமா அண்டு வெகுஜன சினிமா, பாப்புலர் சினிமான்னு சொல்லிட்டு 2 வகையை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம மொழியில் வந்து இப்போ வட்டார வழக்குன்னு நம்ம சொல்லிட்டேன், சென்னை மொழி, மதுரை மொழி, இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறதே இல்லை. மொழியும் ஒன்று தான், தமிழ் தான் நம்ம பேசுனா மொழி ஒன்று மொழி தான். சினிமா அந்த மாதிரி தான், ஒரே மொழி தான். அதில் வந்து ஆர்ட் சினிமாலேருந்து இந்த பாப்புலர் சினிமாலாம் வந்து அது வந்து ஒரு கற்பிதங்கள் தான். தியோட்டர் பாஸ்கரன் சொல்லுவார், ராஜ் கபூர் தான் இந்த ஒரு ஃபார்மட்டே கொண்டு வந்தார். ஏன்னா சத்யஜித் திரைப்படங்கள் எல்லாம் ஓடுதே, நீங்கள் எடுக்கிற படம் அதில் அந்த படங்கள் மாதிரி உங்கள் படங்கள் இல்லையேன்னு கேட்டதுக்கு வந்து அவர் எடுக்கிறது ஒரு ஆர்ட் சினிமா,
அது மாதிரி நம்ம எடுக்க முடியும். அவர் தனக்கான தன்னுடைய இயலாமைக்கு ஒரு காரணம் கற்பிச்சதா தேர்ட் வந்து அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சினிமாவுக்குள்ள 2 வகை உருவானது. சினிமான்ற ஒரு மொழி தான். அதை வந்து நம்ம விஷுவல் மூலமாக இப்போ நான் பேசுறது மூலமாக அவங்க காதில் கேட்டு அது சில விஷுவல்ஸ் ஏற்படுத்தி நீங்கள் நான் பேசுறதுக்கான பொருள் புரிஞ்சுக்கிறீங்க. சினிமான்றது ஒரு கதையவோ அல்லது ஒரு அனுபவத்தையோ காட்சிகள் மூலமாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சினிமாவிலே நான் இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அது பேர் வந்து சினிமாவாக இருக்குமா அப்படின்றத நம்ம அனலைஸ் தான் பண்ணணும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் பேசிகிட்டே இருந்தால் அது சினிமாவாக இருக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்ணால் தான் நம்ம அது வந்து எங்கேருந்து தொடங்கினுச்சுன்றதுலாம் நம்ம எங்களுடைய 3வது இதழ் திராவிட சினிமாவில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சினிமாவில் வந்து ஒரே சினிமா தான். சினிமான்றது ஒரு விஷுவல் மீடியம். அதில் வந்து ஆர்ட் சினிமா அல்லது வெகுஜன சினிமான்ற பிரிவுகளில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. காட்சிகள் மூலமாக கதை சொல்லக்கூடியது சினிமா. அதில் ஸ்லோ ஷாட்ஸு இந்த வேகமாக வைக்கிறதுலாம் வந்து நம்மளுடைய இயலாமையில் கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு தான் தவிர்த்து ரியல் சினிமா அப்படி இல்லை. ஸோ அடுத்ததாக அதே மாதிரி மருது வந்து எங்களுடைய முந்தைய அந்த கட்டுரையில் பேசாமல் எழுதியிருப்பார் காமிக்ஸ் பற்றி. வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நண்பர்கள் ஃபோன் பண்ணி அந்த கட்டுரையை பற்றி பாராட்டி பேசினாங்க. பட் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அதை படித்தாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் அவருக்கும் அந்த கால் போயிருக்கும், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஈவன் இந்த சோஷியல் நெட்வொர்க் ஷேர் பண்ணதும் கூட வெளிநாட்டு நண்பர்கள் தான். தமிழ்நாட்டில் யாரும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இது ஒரு கட்டுரையாக அவங்க ட்ரீட் பண்ணாங்களான்னு கூட தெரியும். ஏன்னா காமிக்ஸை பற்றி காமிக்ஸ் மூலமாக கதையை சொல்கிறது, அதில் காமிக்ஸில் அந்த படங்களை அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அது மூலம் படங்களை பார்க்குறத பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அது பேசாமலில் வந்திருக்கும். அதை பற்றி இங்கே ஒரு விதமான எந்த விவாதமே எழவே இல்லை. நம்ம எப்பயுமே நம்மளுடைய வெகுஜன அதாவது இந்த வெகுஜனம்னு சொல்கிறது வந்து அதிகமான மக்கள் பார்த்து அதிகமான மக்கள் பாராட்டக்கூடிய அதே வழியில் நம்மளும் போயிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால் நம்ம அதிலே போயிடுறோம். ஸோ அது ஒரு முக்கியமான கட்டுரை. அவருடைய அந்த உயிர் கொடுக்கும் கலைன்னு சொல்லிட்டு பேசாமல் எழுதிட்டார். நீங்கள் தொடர்ந்து அதை படிங்க. எங்களை மாதிரியே அல்லது அவர் மாதிரி தான் நாங்கன்னு சொல்லணும். பிம்பங்கள் விஷுவல்ஸ் தான் சினிமான்ற தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய முக்கியமான நபர் மருதாரில் பேசுமா அளிக்கிறேன். வணக்கம். அருணோட இந்த 7 வருஷம் என்ன சொல்ல ஒரு டுவர்ட் சினிமா ப்ராக்ரெசிவாக அதை சென்சிபிளாக பார்க்கறது, தென் எடுக்கிறது, இது சார்பான விஷயங்களில் ஒரு 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 மூமெண்ட் மாதிரி தான் வந்து செய்கிறார். அதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அது ஒரு பீரியடில் ஃபிலிம் சொசைட்டி இருந்துச்சு. தென் மேபி ஒரு அகடமிக் ஏரியாவில் ரொம்ப சின்ன ஏரியாவுக்குள்ள தான் அதை பற்றி பேசினாங்க. அப்புறம் ஒரு லிட்ரரி சர்க்கிள், அதாவது ஒரு லிட்ரேச்சரில் ரொம்ப ஆழமான பார்வை இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ரைட் சினிமா, தென் ரிலேஷன்ஷிப் ஃபிலிம் சொசைட்டியோட அவங்க மட்டும் பார்க்க முடிஞ்சது அல்லது அவங்களுக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ ஒரு சினிமா ஒரு ரொம்ப ஒரு ரைட்டான பிளேஸுக்கு தான் போகுது. அது பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் சினிமா நமக்கு சென்டிமெண்ட்லாம் இருக்குதான். இது ஒரு டிஜிட்டல் சினிமா ஒரு ஜனநாயகப்படுத்திடுச்சு தான் மீடியமாக. அது ரொம்ப பெரிய ஒரு சம்திங் லைக் ஒரு ரைட்டருக்கு, ஒரு போயட்டுக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி ஒரு பேப்பர் பென்சில் கிடைக்குதோ அது மாதிரி மீடியம் எல்லார் கையிலையும் கிடச்சிச்சு. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான். ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு ப்ராப்ளம் நம்ம ஒரு 100 இயர்ஸ் சினிமாவை பார்த்தோம்னா, எஸ்பெஷலி தமிழ் சினிமா, சவுத் இண்டியன் சினிமா, தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா நம்ம கூத்துலேருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். அப்படி தான் டிரான்சிஷன் அப்படி தான் வருது. நம்ம வளர்கிறதுக்கும் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. நமக்கு பெரிய எக்ஸ்போஷர் இல்லை. அப்புறம் மீடியம் வெளியிருந்து வருது. அப்புறம் நம்ம கூத்தை நடத்துறது போக கூத்து வடிவமே சினிமாவுக்குள்ளே போகுது. கூத்தே ஏற்கனவே வெர்பலாக தான் இருக்குது. என்ன சொல்லுதுங்க, அது நான் இன்னாரு என்ன நான் அரசு சபையில் இருக்கேன்னா கூத்து கேரக்டர்ஸ் வெர்பலாக சொல்லி தான் அதை சொல்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷன் தான் நம்ம வந்திருக்கோம். அப்புறம் சினிமா ஒரு எல்லாம் குளோபலாகவே ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஆக்டர், அவங்களுக்கு கிடைக்கிற லௌகீகம், மேபி பணம், மேபி புகழ், இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. எல்லாருக்கும் அது ஒரு பெரிய மேலே ஒரு மோகம் வரதானே செய்யும். அப்படி வந்துடுது. ஆனாலும் எல்லாருக்கும் அங்கே இடம் இல்லை. பெரிய டோர் இருக்குது, அதுக்குள்ளே எல்லோரும் போக முடியாது. அப்படி